ஹே காய்ஸ், நான் உங்கள் ஷெஃப் அருண். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுவிதமான கஸ்டமரை பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 கஸ்டமருமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சோலோவாக ட்ரைவ் பண்ணுறவங்க. ஆனால் அண்ணன் வந்துட்டு அதிகமாக ஒய்ஃப் கூடயும் அப்பப்போ குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்களோடய ட்ராவல் பண்ணுறவர். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஈபியை பொறுத்த வரைக்கும் அதோட பேலோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் ட்ராப் ஆகும். ஸோ அதனால் இந்த ரிவ்யூ வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்க போகுது ப்ரீவியஸ் 2 வீடியோவோட. ஸோ நம்மளே பேசிகிட்டு இருக்காம நம்ம பிரதரை கூப்பிடலாம். நான் வாங்கண்ணா. ஹலோ வாங்க. ஹலோ, என் பேர் சிவகுமார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. ஓகேங்க. ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ப்ரீவியஸ் 2 வீடியோ மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி எப்போ எடுத்தீங்க, எதுக்காக எடுத்தீங்க? அதான் சார், இது வந்து நான் வந்து 2 பிஸ்னஸ் பண்ணுறேங்க. அதாவது எல்ஐசி ப்ளஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு. அப்போ நான் ஏற்கனவே பெட்ரோல் வண்டி வச்சுருந்து பல்சர் வச்சுருந்து லைன் போயிட்டு இருந்தேன். ஓகே. அது என்னாச்சுன்னா, ஒரு 1 மந்த் மட்டும் நான் எழுதி பார்த்தேன் நோட்டில் பெட்ரோல் செலவு எவ்வளோ என்ன ஆகுதுன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6400 எனக்கு பெட்ரோல் செலவு மட்டும், பெட்ரோலுக்கு மட்டும் அந்த 1 மந்த்து. அப்புறம் இது சரி, நம்ம இந்த வேலை இந்த இதுக்கு வந்து ஆகாது அப்படின்ட்டு தான் சரி எலக்ட்ரிக் வண்டி ஐடியா போனேன். அப்புறம் பார்த்தா எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஏற்றதை பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அப்போ வந்து சார்ஜிங் பாயிண்ட் எல்லா பக்கம் இருந்தது. ஓகே. அதனால் வந்து நான் சரி ஓகேன்னு இது எடுத்துங்க. இது நான் எடுத்து வந்து ஜனவரி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 2023 எடுத்துங்க. இப்போ டோட்டலாக வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதான் இது வந்து ஜனவரி 7, 2023 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணாங்க. நீங்க ஜனவரி 10. ஆமா. ஜனவரி 10 வண்டி எடுத்து எனக்கு பொங்கலுக்கு முன்னாடி வண்டி கொடுத்துட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. இதோட முடிஞ்சு கூட 10 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வண்டி நான் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அப்படியே வண்டி ஓட்டி. இது வந்து ஆக்சுவலாக நான் கேரளா வந்து கிட்டத்தட்ட 4 தடவை போயிட்டேங்க. இதுல ஃபேமிலியோடய குழந்தைங்க 4 பேருமே ஃபேமிலியோட போயிட்டேன். எங்க இடையில சார்ஜ் இல்லை, சில பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போறவள தெரிஞ்ச வீட்டுல சார்ஜ் போட்டு போனேன். ஆனா பிரச்சனை இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த கலர் ரெட்டு வந்து நான் மேக்ஸிமம் குன்னத்தூர்ல எடுத்து, நான் ஆக்சுவலாக வந்து திருப்பூர்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஓகே. ஆமாம், வண்டி ஷோரூமே திருப்பூர்ல இல்லைங்க. அப்போ அந்த கோயம்புத்தூர்ல வந்து பிரான்ச் சும்மா ஒரு குடோன் வச்சு பண்ணிருந்தேன். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குன்னத்தூர்ல நான் ஒரு தான் வச்சிருக்கேன். ஆமா, 30-40 வண்டியா ஆயிடுச்சு நம்ம ஊர்ல. நீங்க ஒண்ணுதான் ரெட் வச்சிருக்கேன். எங்க போனாலும் உங்களை அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் கிலோமீட்டர் எவ்வளவு ஓடிட்டு? அதை சொல்லுங்க. கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 41,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 41,105 ஓட்டிக்கிறீங்க. ஆமா, 41,105 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. மோசம். அப்புறம் ஒரே ஒரு தடவை பெல்ட் மாத்திருக்கேன், அவ்வளவுதான். அது வந்து பிரைமரியா செகண்டரியா? அந்த பெரிய பெல்ட்டுங்க, செகண்டரி பெல்ட். அது ஒரே தடவை. அது 14 கிலோமீட்டர் இதானங்காட்டி அவையில மாத்தி கொடுத்துட்டாங்க. வாரண்டியில மாத்தி, எந்த செலவு இல்லை. அப்புறம் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஸ்பேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலுக்கு இப்ப ஏதோ பரவாயில்ல, கம்மியா சொல்றாங்க, கம்மியா தெரியுது. காஸ்ட் ரெடியூஸ் கிட்டத்தட்ட வேர் ஹவுஸ் வந்து பெங்களூர்ல இருந்துச்சு. சரிங்க. இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அவங்களே இடம் இதெல்லாம் கொடுத்து அங்க மாத்திட்டாங்க. சோ அதனால வந்து இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் குறையறங்காட்டி ஸ்பேர்ஸோட ரேட்டையும் குறைச்சிருக்காங்க. அதுக்கு 3ல ஒரு பங்கு தான். ஆமா. கிட்டத்தட்ட இந்த பிரேக் பேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 600 சம்திங் சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 250-280 தான் வருது. ஆனா இது 500-600 செலவு. அது மேட்டர் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி பெல்ட் 3500 இருந்துச்சுங்க. இப்போ 990 ரூபாய்ங்க. செகண்டரி பெல்ட் அதே மாதிரி 3000 ரூபாய்க்கு சம்திங் என்னமோ இருந்துச்சு. 2 சேர்ந்து 7000 வந்துச்சுங்க. இப்ப 2 சேர்ந்து நமக்கு 2500 தான். பெரிய காஸ்ட். ஆமாங்க. அதனால அப்புறம் பேட்டரி லெவலும் பாத்தீங்கன்னா எல்லாமே இதா இருக்கு. ஆனா இது வரைக்கும் நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் வந்து அப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றம் இல்ல. இது வரைக்கும் நான் போனதில்லை. இப்ப எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த காஸ்டிங் சொல்லிட்டு போறோம். அதனால ஒரு கோஸ்டிங் ரீஜன், இந்த ஆக்சிலரேட்டர் விட்டீங்கன்னா அதனால ஒரு 5 கிலோமீட்டர் சேர்த்து தான். 110 மேக்ஸிமம் நான் சிங்கிளா போறதுக்கு வாய்ப்பே கம்மி தான். ஓகே. ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, வண்டி கம்ஃபர்ட். நீங்க ஓகே, நான் உங்க கணக்கே வரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டி சோலோவா ஒரு 45-50 ஓட்டினோம்னா 110-120 கிலோமீட்டர் ஓடுங்க. நீங்க வந்துட்டு சோலோ அதிகமா போறது இல்லை. ஆமா. எனக்கு என்னன்னா, நீங்க அக்கா, தம்பி, பாப்பா 4 பேர் போகும்போது உங்களுக்கு ஒரு சார்ஜுக்கு என்ன ரேஞ்ச் கிடைக்குது, என்ன வேகம் நீங்க ஓட்டுறீங்க? அதான் இப்ப நான் வந்து இங்க இருந்து சோமனூர் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருந்து சோமனூர் எங்க மாமனார் வீடு. அங்க நான் ஃபேமிலியோட 4 பேரும் போவேன். இடையில பழங்கரைக்கிற கூட இருக்கு சார்ஜிங், போடுறது இல்ல. நான் நேரா வீடே போயிருவேன். 100% இருக்கும். நான் நேரா போயிருவேன். அங்க போய் எனக்கு செக் பண்ணும்போது ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 40% இருக்கு.
என்ன சொல்றீங்க? ஆமா, அதாவது 4 பேர் அப்படிங்கிறது குழந்தைங்க 2 பேர்த்த சேர்ந்து ஒரு ஆள் கணக்கு வச்சுக்கலாம். ஆமாங்க. அந்த ஒரு வெயிட் ஆவரேஜ் பண்ணோம்னா ஒரு 200 ஸ்பீடு கம்மி தான். நான் ஈகோ மோட்லயே தான் போறேன், ஸ்பீடும் கம்மி தான். ஆனா எனக்கு அங்க போய் செக் பண்ணும்போது மிச்சம் 40% சார்ஜ் இருக்கு. ஏன்னா வண்டிக்கு பேலோட் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா 220 230 கிலோ கணக்கு வந்துட மாட்டேன். ஆமா வந்துரும். ஆனா அப்பயும் வந்துட்டு 60 ஒரு நல்ல 150 இருக்குங்க. நானும் என் ஒய்ஃப் 150. அப்புறம் அவைய 2 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ வருவாங்க. அப்ப 200 காமன் சரி. அது அப்புறம் நான் முன்னாடி பேக் வச்சிருப்பேன். ஆனா வந்து எனக்கு அது அங்க நான் போய் பார்க்கும்போது 35 to 40% இருக்கு. நல்ல ரன். ஆனா ஸ்பீடு நான் 40 தான் போவேன். ஓகே. நீங்க எக்கோ யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க ஸ்போர்ட்ல வார்ப் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, இன்னும் 2-3% பக்கமே இதாகும், மிச்சம் பண்ணலாம். நான் சரி போறோம்ல ஏதோ ஒரு இடையில இங்க முன்னாடி 20 கிலோமீட்டர்லயும் இருக்குங்க. அப்ப நம்ம வந்து 80% இருக்கு. இப்ப நீங்க பழங்கரை பார்த்தா ரிதம் கலெக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது சார்ஜ் இதா இருக்கு. அதான் அதனால நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. அதனால இங்க ஷூட் பண்ண விட்டதுக்கு கொங்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஒரு நன்றி. ஆமாங்க, கொங்கு ஸ்கூலுக்கு. ஆமா. அப்புறம் அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடுறேங்க. அந்த ஒரு பதட்டம் இல்லைங்களா உங்களுக்கு? போற வழியில நம்ம குழந்தை குட்டிகளோட போறோம், சோமனருக்கு முன்னாடி இது நின்றுமோ நம்ம செக் பண்ணிட்டோம்ல. அதனால எனக்கு எந்த இது தெரியலீங்க, எந்த இது பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கறனால நம்மளுக்கு எந்த இது. அதாவது உங்களுக்கு வண்டியை பத்தி எனக்கு விஷயம் தெரியுது, அதனால எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஆமா கண்டிப்பாங்க. ஓகே 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 கண்டிப்பா. அதனால இது பிரச்சனை. அப்புறம் உங்களுக்கு இதுல பேசுங்க. இல்லை வேணாம், அது பசங்க தான். அப்புறம் மித்தபடி பார்த்தீங்கன்னா வண்டியில பாருங்க, நான் சொன்னா நீங்க வண்டி ஓபன் பண்ணலாமா? பண்ணுங்க. இது எல்லாரும் வச்சுக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து இந்த ஏத்தர்ல இது அதாவது எப்பவுமே வண்டியில இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் கீ. ஆமா, ஆலன் கீ. அதாவது இப்ப இது எடுத்துட்டீங்கன்னா எல்லா பக்கமே வந்து அந்த திருப்புலியில எங்க போடுறோமோ சொன்னா அப்படியே பண்ணிக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலன் கீ வந்து இதுக்குங்க மிரர். ஆமா மிரர். ஒருவேளை இன்கேஸ் மிரர் ஏதாவது லூஸ் ஆயிட்டா நான் டைட் பண்ணிக்குவேன். நல்லது. ஆமா. அடுத்து இது பாத்தீங்கன்னா இது அதுக்கும் கீழே இந்த மாதிரி எல்லாம் நான் வச்சிருக்கிறேங்க. இது கம்பல்சரி வண்டியில இருக்கும். இது யாரு வச்சிருக்கேன்னு தெரியல. இல்ல நானும் வச்சிருக்கேன். ஆலன் கீ 4, 5 ரெண்டு மட்டும் வச்சிருக்கேன். இது கம்பல்சரி வண்டிக்குள்ள இருக்குங்க. வண்டிக்குள்ள இருக்கு. நான் சர்வீஸ் போனாலும் அவ எடுத்து அழகா வச்சுட்டு மணி நம்மளுக்கு இது வந்து கொடுத்துருவோம். இல்ல பேசிக் தான். மிரர் வந்து பேசிக் தான். அப்புறம் இது வந்து வச்சுக்குவேன். நல்ல விஷயம். இல்ல வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க, பேசிக். ஓகே. அப்புறம்னா வண்டி நீங்க எடுத்தப்ப என்ன விலை வந்துச்சு? நான் எடுக்கும் போதுங்க 1.72 சொன்னாங்க. 1.72 புதுசா லான்ச் ஆகும்போது அந்த டிபிஎம்ஸ் சொல்லி டயர் பிரஷர் அது நான் வேண்டாம்னு சொல்லி 1.67 நான் எடுத்தேன். எடுத்து எனக்கு ஒரு 2-3 மாசத்துல அந்த சார்ஜர் ரீஃபண்ட் சொல்லிட்டு மானியம் பண்ணி இருந்தாங்க. அதுல எனக்கு வந்து 19,975 ரூபாய் பணம் வந்துருச்சு. அப்ப என்னோட வேல்யூ பார்த்தா இந்த வண்டி எனக்கு 1.47 தான். என் வண்டி 1.60. ஒரு ஜெனரேஷன் முன்னாடி 1.56. ஆமா, எனக்கு 1.47 தான். அதனால அதுல பெனிஃபிட்டுங்க. ஆனா இப்ப இந்த வண்டி எடுப்போம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.83 84 நம்ம தம்பி பிரதீப் எடுத்தமே போன டிசம்பர்ல எடுத்தங்க. 1.83 என்னமோ சம்திங் வந்துச்சு. 3000 ரூபாய்க்கு அக்சசரிஸ் மட்டும் போட்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஜென் அடுத்து கீழ் மாடலே வந்து 1.60 வந்துருது. ஆமாங்க. இப்ப நீங்க 450S 1.75 இதெல்லாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதனால வந்து விலை ரேட்டு இது பார்த்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ எடுக்கிறதுக்கும் அப்போ பார்த்தா எனக்கு இது கம்ஃபர்டபுளா தெரிஞ்சதுங்க. அப்புறம் வந்து இன்னும் பார்த்துட்டுனா இனி அடுத்து நான் 450X இப்போ புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. Gen 5 அதாவது கோல்டுமே சால்ட், அதாவது கோல்டு கலர் ஹைப்பர் சாண்ட் ஸ்டெல்த் ப்ளூ. அதுல ஏதோ ஒன்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பண்ணுவேன். ஆமா ஹைப்பர் சாண்ட் நீங்க மெயின்டைன், நீங்க எல்லாம் பளபளன்னு வச்சிருக்கீங்களா வண்டி? நீங்க எல்லாம் வெள்ளை கலர்ல வண்டி விட்டா கூட எடுக்கலாம். கம்பல்சரி அதுதாங்க. நான் வந்து இந்த 3M சொல்லி லிக்விட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். சரி. அதுல வாட்டர்ல கலந்து டெய்லி மேக்ஸிமம் வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சிடுவேன். உங்களுக்கு எல்லாம் பொறுமை இருக்குதுங்கண்ணா. என் வண்டி நீங்க பாப்பீங்க. பாத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியும். சேரு அடிச்சதுன்னா ஒரு கர்நாடகா பெங்களூர்ல அடிச்ச சேரு 1.5 மாசம் கழிச்சு நான் கோவா போய் அங்கதான் வாட்டர் வாஷ் பண்ணேன். அதாங்க நம்ம திருப்பூர் ஷோரூம்ல நான் இந்த வண்டி போய் சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, வண்டி எங்க நல்லா தான் இருக்கு, எதுக்கு சர்வீஸ் அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. நான் கிலோமீட்டருக்கு போறேன், ரேஞ்ச் 5000 10 கிலோமீட்டர். வந்து அவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி, ஏப்பா வண்டி இவ்வளவுதான் வச்சிருக்கீங்க, சர்வீஸ்க்கு வாட்டர் வாஷ் பண்ண தேவையில்லை, வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியது இல்லை. அதனால அந்த அளவுக்கு
டைம் கொஞ்சம் எடுக்கணும், காலைல ஒரு 1/2 hour கம்பல்சரி தொடச்சிடுவேன். பொறுமை வேணுங்கண்ணா, ஆமா சத்தியமா ஆமா. மனசு வேணுங்க. நான் அதே இல்லாட்டி கால் நேரத்துல ப்ரோக்ராம் போற மாதிரி இருந்தா பிளான் இருந்தா நான் நைட்டே தொடச்சு வச்சிருவேன். நைட்டே வச்சிருவேன். ஒரு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு 10 o'clock பக்கமா நான் எல்லாம் தொடச்சு வச்சிருவேன். அந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன். இப்போ வேற இதுல சொன்னோம்னா வேற ஒரு மைனஸ்ல பெரிய அளவுல இல்ல. என்ன இப்ப இருக்கிற ரேட்டுக்கு கிலோமீட்டர் ரேஞ்சு கொஞ்சம் எச்சா கொடுத்தா 130 தரங்கிறாங்க. 150 தரங்கிறாங்க. ஆமா 160 சொல்றாங்க ரேஞ்சு. இப்ப வந்து விட்டாது 130ங்கிறாங்க. அது சிங்கிளா போனா. ஆமா இது ஆக்சுவலா அந்த வண்டி பேஸே வந்து டபுள்ஸ் தான். ஆக்சுவலா 2 பேர் தான் பிளான். 2 வீலர்னா டபுள்ஸ் தான், வேற மாற்றம் இல்ல. மித்தபடி எல்லாம் வண்டியெல்லாம் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அப்புறம் நீங்க வண்டி எங்க எடுத்தீங்க, சர்வீஸ் எல்லாம் எங்க பண்றீங்க? வண்டி வந்து திருப்பூர்ல வந்து ராஜதுரை, ஆக்சுவலா அது வந்து கோயம்புத்தூர் ராஜதுரைங்க. ஆனா வந்து இங்க வந்து நஞ்சப்பால் ஸ்கூல் கிட்ட ஆப்போசிட்ல சும்மா ஒரு குடோன் பிடிச்சி போட்டிருந்தாங்க. அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் வண்டி புக் பண்ணி எடுக்கிறேன். டிசம்பர்ல 2022 டிசம்பர் புக் பண்றேன். 23 ஜனவரில வண்டி எனக்கு அப்ப கொடுக்குறாங்க. நான் ஆக்சுவலா புக் பண்ணது வேற கலர். அப்போ வந்து கிரீன் கலர் புக் பண்ணேன். மின்ட் கிரீன் புக் பண்ணுங்க. அப்புறம் வந்து எனக்கு அந்த கட்டை எடுக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி லான்ச் ஆச்சுன்னு ஒரு 4 கலர், ரெட், அந்த லூனா கிரே, காஸ்மிக் பிளாக், காஸ்மிக் பிளாக், ஒயிட்ல இந்த 4 இதாச்சுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு நான் ஏற்கனவே Yamaha ரேஜெட் வச்சிருந்தேன். ரெட் பெட்ரோல் வண்டியில. அது சரி அதுக்கு பதிலா சரி இதே சேம் ரேட்டா இருந்தா நிறைய பேருக்கு தெரியாதுல ஒரே வண்டின்னு, அதனால அந்த ரெட்டை எடுத்துட்டேன். ஓகே, நிறைய பேருக்கு தெரியாம. ஆமா தெரியாம, முக்கியமான விஷயம். அதனால அப்புறம் எடுத்தேன். அப்ப நான் வந்து திருப்பூர்ல எடுத்தேங்க. சர்வீஸ் ஃபுல்லா இப்ப திருப்பூர் தான் போயிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு சில இதுக்கு முன்ன பின்ன இருக்குது. ஆனா எனக்கு எது கம்ஃபர்டபுளா தெரியுது. அதுக்கு ஒரு சில பேருங்கிறீங்க, என்ன சொல்லுங்க. நான் தான் அவனை ஈரோடு கோயம்புத்தூர். ஆமா ஆமா. அப்புறம் நான் திருப்பூரே போயிட்டு இருக்கனால நம்ம அங்க ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்கு அப்படி. ஓகே, அதனால சப்போர்ட் நம்மளுக்கு போனோம்னா எதா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்கண்ணா, கொஸ்டின் மார்க் கேட்டுக்கிறேன். இது எங்களை சொல்ல வரீங்களா அண்ணா? சரிங்கண்ணா, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி மற்ற வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் அப்படிங்கிறீங்க ஈவில. ஸோ அப்போ இந்த வண்டிக்கும் மற்ற வண்டிகள் நீங்க பார்த்தேன்னு சொல்றீங்களா, அதுகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது? இதை எடுக்கிற காரணங்கள் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்துல பெஸ்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஆயிட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி நான் எடுக்க காரணம் என்னன்னா, ஆக்சுவலா பிசினஸை விட இந்த வண்டி எடுக்கிறதுக்காக நான் வந்து விஜயமத்துல கிருஷ்ணா போல்ட்ரின்னு சொல்லி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அங்க வந்து ஓனர் வந்து அவர் 2020 நினைக்கிறேன் அந்த டைம்ல வண்டி எடுக்கிறாரு. ஏத்தர் எடுக்காரு. அப்போ வந்து புதுசா வந்து ஷோரூம் கோயம்புத்தூர்ல தாயி அப்பதான் வண்டி புதுசு 2021 இருக்கும். ஆமா 21 ஃபர்ஸ்டா இருக்கும். ஆமாங்க. அப்ப எடுக்கிறாரு. அவர் எடுக்கும்போது 158 1 lakh என்னோட ஜெனரேஷன். ஆமா அந்த எடுக்கிறாரு. கிரீன் கலர் தான் எடுக்கிறாரு. அவர் எடுத்து விட்டாரு. அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90 to 100 kg இருப்பாரு வெயிட். அவர் ஒரு சிங்கிள். ஆனா அவர் எல்லாமே இதான் ஓட்டுறாரு. நாங்களும் ஓட்டி பார்ப்போம். நாங்களும் பெருந்துறை பேங்க் போறதுக்குள்ள எங்களை அனுப்பிச்சிருவாரு ஓட்டு. அந்த வண்டி நல்லா இருந்தது. அப்புறம் லைஃப் இருந்தது. பார்த்து 2 வருஷம் எந்த பிரச்சனை பேட்டரி ப்ராப்ளம் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தாரு. அதனால நாங்க இது ஒண்ணு அப்புறம் வேற எல்லாம் போனோங்க. வேற நாங்க வந்து ஓலா செக் பண்ணோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்பியர் செக் பண்ணோம். எல்லாம் பார்க்கும்போது ரேட் இதா இருந்தாலும் ஆனா வண்டியோட இது வந்து ஆக்சுவலா இது வந்து காருக்கு உண்டான பிரேக் இந்த டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வைப்ரேங்கிறது ஒரு பிராண்ட். உங்களுக்கு இந்த R15 டியூக், ராயல் என்ஃபீல்டு இது எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி வைப்ரே அந்த இது அப்படி சொன்னாங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஆக்சுவலா ஓலாவை எடுக்கலாம்னு போயாச்சுங்க. அப்புறம் கடைசியில பார்த்து அதை பார்க்கும்போது அது சாவி கீ ஒண்ணு இல்லைங்க, அது பெரிய மைனஸ். அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டான இதுக்கு நமக்கு இல்லை. அதனாலதான் பார்த்துட்டு சரின்ட்டு நாம ஏத்தரை எடுக்கலாம். அப்புறம் எங்க ஓனர் அதை வச்சிருந்தங்காட்டி நாங்க 3 பேர் எடுத்தோம். நாங்க ஒண்ணு விஜயமங்கலத்துல ஒருத்தர், கவுந்தப்பாடியில் ஒருத்தர். அவர் ஏற்கனவே எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒட்டுக்கா புக் பண்றோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. நான் அது ஒரு வாரம் கழிச்சு நான் எடுக்கிறேன். ஆனா அவ 2 கோயம்புத்தூர் எடுக்கிறேன், நான் திருப்பூர் எடுக்கிறேன். ஆனா புக் பண்ணதுல அட் டைம்ல ஒரே டைம்ல புக் பண்ணோம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வண்டி இப்போ வரைக்குமே பண்ணி 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனோட இது யாரு இன்னும் கொடுக்கல. ஏத்தரோட குவாலிட்டி வந்து இதுதான் இருக்கு. இது வந்து எல்லாருமே வேற வண்டி வச்சிருக்கீங்க, ஓலா வேற ஆம்பியர் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் நான் விஜயம் பல்லானபாத்துல பார்த்தேங்க. அவரு மெடிசன் அவரே வந்து ஆம்பியர் தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு இந்த வண்டி பார்த்துட்டு என்ன ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்ல வண்டி நல்லா இருக்குது, ஏத்த நல்ல கம்பெனியா நல்லா இருக்குன்னு அப்படின்னு. அப்ப நான் எனக்கு ரேட் எல்லாம் தான் எடுக்கலைங்க. ஆனா மித்தபடி வண்டி எல்லாம் அருமையா இருக்கு. ஆக்சுவலா இது கார்ல உட்காந்து போற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குது அப்படின்னு அவரு சொன்னாருங்க. நாம இது வந்து நான் ஓட்டுறது நாம சொல்ற பெருமையில. ஆனா வேற ஒருத்தர் சொல்லும் போது வேற ஒருத்தர் பேட்டரி ஓட்டுறது
ஓட்டுறது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதுதான் நம்மளுக்கு உண்டான இது. இல்ல உங்களுக்கு அந்த ஆம்பியர்ஸ் இதுக்கும் என்ன பெரிய டிஃபரெண்ட்னா அதெல்லாம் ஹப் மோட்டருங்க. ஹப் மோட்டர்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸலேட்டர் ஒவ்வொரு வாட்டி கொடுக்கும் இந்த இப்படி இழுக்கும், வெடுக்கு இழுக்குங்க. அதுவே உங்களுக்கு அந்த ஒரு பேக் பெயின், இந்த டிஸ்கம்ஃபர்ட். அப்புறம் இது பட்டு நார்மலா உங்களுக்கு ஸ்கூட்டி மாதிரி தான் இருக்கு, பெட்ரோல் வண்டி ஸ்கூட்டி மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் அந்த இது கிடையாது, நம்மளுக்கு மிட் டிரைவ் மோட்டர் இல்லைங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்காது. சரிங்கண்ணா, இப்போ வரைக்கும் சர்வீஸ் 40,000 ஓட்டிருக்கீங்க, 8 சர்வீஸ் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி ரேஸ் எட்டார்லாம் வச்சுருந்தீங்களா, அதையும் ஒரு 40,000 ஓட்டியிருப்பீங்க. ஸோ அதோட ஒரு கம்பேரிசன் மாதிரி எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 532 ரூபா தான் வந்தது ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த சர்வீஸ் பார்த்தோன்னா அதே சேம் தான். 3வது சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 சில்லரை வந்தது, ஒரு 600 சம்திங் வந்தது. ஆனால் வந்து இது நம்ம ஏதோ ஸ்பேர்ஸ் ஒன்று மாத்தினாத்தான் அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வருது, செலவு வேற. அதாவது 15,000 கிலோமீட்டருக்கும் கூடி ஒரு 2,000க்கு சொற்பம் தான் வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ 20 இல்ல நான் சொல்லிக்கிறேன், இதே நம்ம பெட்ரோல் வாகனமா இருந்துச்சுன்னா 15,000 கிலோமீட்டருங்கையில 1 2 6 சர்வீஸ், அதுபோக அந்த 500 கிலோமீட்டர் சர்வீஸ் சொல்லுவாங்க, 7 சர்வீஸ் சம்திங் பார்த்து. அதுல ஒரு 3 நாள் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னாலும் அங்கேயும் நம்ம வந்து கன்சியூமபிள்ஸ்க்கு பே பண்ணி தான் ஆகும். கண்டிப்பா அப்படி எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 7 சர்வீஸ்க்கு சேர்ந்து ஒரு 5,000 ரூபாய் ஆயிரம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நார்மல் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற வாட்டர் வாஷ் தான் ஃப்ரீயா பண்ணி தரேன், வேறலாம் எதுவும் ஃப்ரீ லேபர் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஆமா, லேபர் வாட்டர் வாஷ் மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அது ஒரு 700 1000 வந்துடும், 1000 வந்துடும். அந்த இதுக்கு சொல்றேன். ஏன்னா 6 சர்வீஸ்க்கு ஆவரேஜா நம்ம ஒரு 6,000 வைக்கலாம். ஆமா 6,000 வந்துடும், 15,000 கிலோமீட்டர் 6,000 வந்துடும். அப்படி இது பண்ணும்போது எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு இதுல பார்த்தா 3 சர்வீஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு 1000-1600 தான் இருக்கு மொத்தமே இருக்கு. 1800 அந்த மாதிரி தான், வேற இது இல்ல. அப்ப நான் ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் பெல்ட் தானனால அதுக்கு போனா அதுக்கு எனக்கு சார்ஜ் வெறும் 232 ரூபா தான். அந்த பெல்ட்டுக்கு பெல்ட் மாத்தினாங்க, பெல்ட்டுக்கு வந்து 232 ரூபா தான் பண்ணாங்க. அப்புறம் ஏன்னா 17,000 நான் பண்றேன், பட் 24 சர்வீஸ், அதனால வெறும் 230 ரூபா மட்டும் சார்ஜ் வாங்கிட்டு என்ன பெல்ட் வந்து ஃப்ரீயா மாத்தி கொடுத்துறாங்க, வாரண்டியில மாத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10,000 கிலோமீட்டர் சொன்னாங்க. அப்புறம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இப்ப நான் 40,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இப்போ கடைசியா நான் இப்போ ஒரு எனக்கு வந்து ஒரு 978 ரூபா வந்தது இப்போ கடைசி சர்வீஸ். அதுக்கு என்னன்னா ஒரு 280 ரூபாய்க்குள்ள வந்து அந்த பிரேக் வந்து பேடு அது மாத்துறேன், இல்லாட்டினா அதுல 700 தான் வந்துடும், அது மாத்துறங்காட்டி. ஆனா உங்ககிட்ட என்ன தெரியுங்களா பிளஸ், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பெரிய செலவு எதுவுமே தர மாட்டேங்குது. என்னன்னு சொல்லுங்க. பிளஸ் உங்களுக்கு தெரியல, வண்டியை நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்க, அடிக்கடி கழுவுறீங்க, அதனாலயே உங்களுக்கு வந்து பிரேக் பேட்ஸ் சீக்கிரம் போக மாட்டேங்குது, பெல்ட் உங்களுக்கு நல்லா நிலைக்குது, அதுதான் உங்களுக்கு பிளஸ். சுத்தமான என்ன மாதிரி எல்லாம் ஓட்டினீங்கன்னா சார், நான் இது திருப்பூர் நான் போய் சர்வீஸ் போகும்போது வண்டி இருக்கும் நிறைய எடுத்து அப்பதான் மேல ட்ராக்ல ஏத்தி நிறுத்திருப்பாங்க. அப்ப நான் நம்ம ஃப்ரெண்டு தான் ரஞ்சித்னு அவர் கேட்பேன், என்ன ஒரு வண்டி என்ன அந்த பாத்தீங்கன்னா அந்த உட்காரம் பாத்தீங்களா, இந்த இடம் மட்டும் தான் சுத்தமா இருக்கு, ஏன்னா அது உட்கார்ந்து இதாயிடுச்சு, மித்த எல்லா பக்கம் மண் நேரம் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க என்னையவே கேப்பீங்களா, ஏப்பா அருண் வண்டி கிண்டி கழுவிய தொடப்பே நீங்க என்னையவே கேப்பீங்க. அதனால அந்த மாதிரி அது நாம வந்து அது முதல்ல பல்சர் அப்படிதான் வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே பல்சர் வச்சு 150 வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். அது வர நிப்பாரு எனக்கு பிப்ரவரியில எஃப்சி வருது 2025ல 2010 எடுத்துங்க. இப்போ எனக்கு வந்து எஃப்சி வருது, அடுத்த மாசம் எஃப்சி பண்ணணும். ஆனா அது வண்டி வந்து நான் ரெகுலரா துடைப்பேங்க கம்பல்சரி. காலைல ஒரு 7 to 7:30 நீ என்ன பாத்தீங்கன்னா நான் வண்டி தான் துடைச்சிருப்பேன். ஆமா நான் வந்து அந்த வண்டிக்கு நான் சொல்றேன் பல்சருக்கு, இதுக்கு வந்து டைமிங் முன்ன பண்ண மாதிரி எப்ப நான் துடைப்பேன். ஆனா அது அந்த வண்டி நான் ஒர்க் பண்ணும்போது வேலைக்கு போகும்போது கம்பல்சரி 7 to 8 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். அப்ப 7 to 7:30 கம்பல்சரி நான் அதான் தொடச்சிருப்பேன். அது நான் ஆக்சுவலா வெல்டவெளி கிராமம், அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க போய் சிவகுமார் காலையில காட்டினா வண்டி எப்படின்னா எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வச்சிருப்பேன் வண்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா. இல்லை எல்லாரும் வந்துட்டு பைக் லவர்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க, அது என்னமோ பேச்சளவில் தான் இருக்குமோ, ஓட்டுறதை மட்டும்தான் பேஸ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நானே வந்து வண்டி அவ்வளோலாம் துடைக்க மாட்டோம், மாசம் இருக்கா ஷோரூம் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதோட சரிதான். பட் நீங்க தானே. ஆமாம், ஆனால் நிறைய என்னையே கேள்வி வைப்பாங்க, வண்டி இப்படி சுத்தமாக வச்சிருக்க தொடச்சுன்னு எல்லாம் இப்படியே போயிருப்பாங்க. நான் ஆப்போசிட் ஆகும்போது ஏன்னா வண்டி சுத்தமாக வச்சிருந்தா சொல்றாங்க சில பேர், சொல்றவங்க மனசு வேணும். ஆமா சில பேர் பணம் இப்படியெல்லாம் வச்சிருந்து தொடச்சிட்டே போயிருங்கிறாங்க. அதனால சில டைம் நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துருது, சில பேர் கேக்குறாங்க. நான் ஊர் 1000 சொல்லுங்க, அது நம்மளுக்கு எது சரியா அதுதான் நீங்க என்ன சொல்றேன், நம்ம என்ன நம்மளோட இதுதானே ஊர் வாயிங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு உங்களை இந்த விஷயத்துல ரொம்ப பிடிக்கும், வண்டி சுத்தமா வச்சிருக்கீங்க. நீங்க எங்க அண்ணனா பிறந்திருந்தீங்கன்னா வண்டி சைக்கிள் அப்படியே கொடுத்து தொடச்சோம். ஆமா அது நான் அப்புறம் இப்ப எங்க அப்பா வண்டியெல்லாம் நான் தொடச்சு தானே இருந்தேன்.
ஓகே சரிங்கண்ணா. நீங்கள் இப்போ வரைக்கும் சொன்னது பாசிட்டிவாகவே சொல்கிறீங்க, எதுவுமே நெகட்டிவ் இல்லைங்கிறீங்க. பார்க்குறவங்களும் வந்து ஆனால் இருங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னு போட்டேன். இன்ன வரைக்கும் பேசுனது வீணா போயிடும். ஆகுது சாரி. பார்க்குறவங்களும் வந்துட்டு என்னப்பா நீங்கள் ஏத்தட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்களா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் அது ரேட்டை பற்றி தான் சொன்னீங்க, வேற ஏதாச்சும் வண்டியில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதோட நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போ என்ன இப்போ நீங்கள் இதில் நெகட்டிவ் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துங்க, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு வண்டி வாங்கி ஒவ்வொரு பேர்சனான விலை கேட்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த 1.25 லட்சம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய தொகை, அது ஒரு இதுங்க. அப்புறம் நாம் அதை தாண்டி நாம் ஒவ்வொரு ஸ்பேர்ஸ் வந்து பெல்ட் எடுத்துட்டாலும் எல்லாம் 3000-4000 சொன்னாங்க. அப்போ வந்து வேல்யூ அதிகமாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நான் இதாக பார்க்கும்போது இந்த இப்போ வந்து 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வண்டி 21 இப்போ ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே விலை சொல்கிறத பார்த்தா கம்மியாக இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஓனரோட பீரியடில் சொல்லும்போது நான் வண்டி எடுத்த பொழுது இந்தியா முழுக்காவே ஒரு 5000 to 6000 வண்டி தான் இருந்துச்சு. இந்தியா அளவுல கூட அவங்க போல. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 தான் அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கோவால பண்ணாங்க. கோவால வந்து பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேலிக்கட் நினைக்கிறேன். கேலிக்கட்டு, நம்ம கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் மட்டும்தான் இருந்தாங்களே. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6000 வண்டி 7000 வண்டி இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ப்ரொடக்ஷன் ஆகலை. இந்த 7000 வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஓடக்கூடிய வண்டிங்கிறது 50% குறைவாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க ரேட் அப்படித்தான் இருந்திருக்கு. நான் வண்டி எடுத்தப்பயுமே மெயின்டெனன்ஸ் சொல்லி நம்ம மாட்டிக்க மாட்டேங்குது அப்படிதான் நான் நினைச்சேன். பட் இப்போ ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் வண்டிக்கு மேலே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட இதுவும் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு அதனால இப்போ பார்க்கும்போது பெஸ்ட்டாக தெரியுது அந்த வண்டி இதாகும் போது. அப்புறம் உங்களுக்கு வேற மைனஸ்ன்னு சொல்றதுக்கு பெரிய அளவில் இல்லைங்க. அது எல்லா எலக்ட்ரிக் வண்டினாவே சில பேர் பயமுறுத்துவாங்க. ஒரு சில பேர் வண்டி எதை எடுத்தா அப்படியாச்சு, வண்டி போகுது ஃபயர் ஆயிரும், சார்ஜ் போட்டோன்னே வண்டி எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் இது வரைக்கும் இது எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணியில் வாட்டரில் எனக்கு டிஸ்பிளேவிலேயே தண்ணி வந்து மேலே ஊற்றிட்டு இருந்ததுங்க. நான் ஒரு இடத்துல வண்டி சார்ஜிங், இதே ராயல் பெருந்துறைக்கிட்ட ராயல் செட்டிநாடு ஹோட்டலில் சார்ஜிங் இருக்குது. அங்கே சார்ஜ் போயிட்டு நான் ஒரு பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் ரேஞ்சில் நான் பக்கத்தில் போயிட்டேன். மழை பெஞ்சிட்டு என்னால் வர முடியல. ஆனால் நான் போய் மழை நின்று போய் எடுக்கும்போது அந்த மேலே இருக்கிற சீட்டில் இருக்கிற தண்ணி வந்து டைரெக்டாக இது டிஸ்பிளேலேயே ஊற்றிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆமாம், இது வரைக்கும் எனக்கு அந்த இதில் நான் பாட்டு வண்டி எல்லாரும் நின்று எனக்கு வேடிக்கை பார்த்தேன். நான் பாட்டு எடுத்து தொடச்சி வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் 2021 கோவா போனப்பீங்க. இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்தா கூட தெரியும். அப்போ ரெட் அலர்ட் நவம்பர் 12 to 16 17 ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் 8 மணி, வீட்டில் வண்டி எடுக்கும் போதே மலைத்தூர்லேயே எடுக்கேன். கோயம்புத்தூர் வரப்பையும் நினைஞ்சிட்டேன். நான் போக 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 கோஸ்டல் சைடு போகும்போது, அதாவது கேலிக்கட் தாண்டும் போதெல்லாம் மழை உக்கறங்க, கொட்டி தீக்கிற மலையில நான் ஓட்டிட்டு போனேன். ஸோ அதையெல்லாமே வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிபிசி இந்த கால்வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா கோபி வாய்க்கால், அதுக்கு இந்த போனோம்னா அங்கே அருவியாட்ட கொட்டும். அதுக்குள்ள விட்டு தண்ணி இது மேல எல்லா பக்கம் அதுல வாட்டர்ல எவ்வளவு இல்ல வாட்டர் வண்டி கம்பேர் பண்ணும்போது இது வந்து எவ்வளவோ இதுங்க. அப்புறம் வேற மைனஸ் பார்ட் நான் நினைச்ச டயர் வந்து என்ன ஒரு 9000-10,000 கிலோமீட்டர் தேஞ்சு போயிருது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, சில பேர் ஐடியா நீங்களே கூட சொன்னீங்க. அப்ப சொல்லும் போது தெரிஞ்சது எனக்கு ஆள் போட்டு வெயிட் போட்டு நான் மேத்தும் போது டயரோட அது எல்லா வண்டியிலுமே இருக்கும். பேலோடுக்கு ஏத்த மாதிரி சிங்கிளா போனா கிட்டத்தட்ட 13,000-14,000 கம்பல்சரி கிடைக்கும். ஆனா வந்து நம்ம டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் ஃபோர்ஸ் ஓட்டும் போது டயரோட அது வந்து அது எல்லாத்துல வண்டியிலும் ஒன்றுதான். வேற அண்ணன் ட்ரிபிள்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது குழந்தைங்க. ஆமாங்க. அப்புறம் மித்தபடி பார்த்துட்டு இது ஆக்சுவலா வந்து என்னோட பிசினஸ்க்கு வந்து எவ்வளவோ யூஸ்ஃபுல் தான். யூஸ்ஃபுல். ஆமா, அதாவது உங்களுக்கு அந்த பெட்ரோல் செலவுல இருந்து நீங்க 6500 ஆகுது அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு டியூவே 4500 கட்டுறாங்க அப்படின்னா 2000 மிச்சம் தான். 4198 கட்டுறாங்க. டிஎம்பி பேங்க் மூலியமா தான் நான் லோன் போட்டிருக்கேன். எனக்கு 4198 தான். இன்னும் ஒரு 6 மாசம் முடிய போகுது. நம்ம முடிய போகுது. முடிஞ்சா அப்புறம் வண்டி மிச்சம். ஆமா, வண்டி மிச்சங்க. நம்ம மடி லைஃப் ஒரு ஏன்னா நல்லாவே நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. வண்டி போயிட்டு இருக்கு. வேற எனக்கு என்ன வேற என்ன இப்போ நம்ம சார்ஜிங் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் இப்போ எல்லா பக்கம் இருக்குங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். என்னன்னா இப்போ எனக்கு ஒரு சின்ன இதான் இப்போ ஒன்றும் இல்லை, நான் கேரளா அடிக்கடி போக வேண்டியது மாசத்துல 2 தடவை. இப்போ என்னதானே எனக்கு பல்லடத்தை தாண்டிட்டா வித்யாலயம் ஷோரூமை தாண்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காமநாயக்கன் பாலத்துல முன்னாடி வந்து ஸ்ரீபதி ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. அதை அங்க போட்டு நான் பொள்ளாச்சியில கிடையாது. பொள்ளாச்சி பேரே எடுக்காதீங்கண்ணா. நான் 2 வருஷமா நானும் ஏதாவது கஸ்டமர் பொள்ளாச்சின்னா ஒரே வார்த்தை சொல்றது, ஆனா ஏதாச்சும் ஒரு கஃபே, டீ கடை, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிளக் பாயிண்ட்
ஒரு 3 கிலோவாட் பேக்கப் இருக்க மாதிரி பண்ணுங்கண்ணா, A to Z அவங்களே செலவு பண்ணிக்குவாங்க ஏத்தர்லயே, அதை பண்ணுங்கண்ணா அப்படின்னா இடம் கிடைக்க மாட்டேங்குதுங்கண்ணா. அதாவது நீ நல்லா தெரிஞ்சுக்க, பொள்ளாச்சி வந்து ஒரு மெயின் சிட்டி மாதிரி. எப்படின்னா ஆமாமாங்க, கோயம்புத்தூர் பக்கங்க, பக்கங்க, அது திருப்பூரும் பக்கம். இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வேற பொள்ளாச்சி வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஷூட்டிங் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஏரியாங்க. ஆமாங்க. கோபிக்கு முன்னாடி பொள்ளாச்சிங்க, அப்புறம் தான் கோபிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது எனக்கு ஒரு ஏத்தர் சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று இருந்ததுன்னா இருந்தா நல்லா இப்ப இருக்கும். ஈஸி சௌகரியம் அங்க போட்டு நம்ம அடுத்து கேரளா போலாங்க. நான் என்னன்னா இப்ப நான் கோபாலபுரம் இந்த வண்டிங்க ஆக்சுவலாங்க பொள்ளாச்சி வரைக்குங்க, திருப்பூர்ல நான் வீட்டுல ஒய்ஃப் எல்லாம் பஸ்ல ஏற்றி விட்டு நாங்க 2 பேர் மட்டும் போறோம், நானும் என் பையனும் மட்டும் போறோம். காமநாயக்கம்பல் சார்ஜ் போட்டு 80% போய் அங்க நாங்க போயாச்சு. பொள்ளாச்சி போய் அவ பஸ் விட்டு இறங்குறாங்க. இவள் நான் அப்போ 40-30 தான் போனேன். பஸ் விட்டு இறங்கி இவளை ஏற்றி விட்டுட்டு மறுபடி பையனும் சேர்ந்து ஏற்றி விட்டு நாங்கள் சார்ஜிங் பாயிண்ட் எங்கேயும் இல்லைங்க. மறுபடி எனக்கு நான் அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து 15% தான் காட்டுது. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கிருந்து நேராக கோபாலபுரம் போகணும். கோபாலபுரம் போகும்போது 6% வந்துருச்சு. மறுபடி ஃபேமிலி அங்கிருந்து பஸ் விட்டு இறங்கி நான் கூட்டிட்டு போகணும். உள்ள ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும். அப்ப நான் என்ன அங்க ஒரு பேக்கரியில டீ சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட கேரளாக்காரதான் சொன்னீங்க. ஆமாங்க, சார்ஜ் போட்டு போய் போனேங்க. அங்க போனங்க ஒரு 10 நாள் இருந்து அங்க தோட்டத்துல நான் ஈஸியா சார்ஜ் போட்டு இல்லை. ஆனா வந்து அதுதான் அங்க ஒரு எனக்கு ஏதோ பொள்ளாச்சியில் மட்டும் ஏர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இல்ல நான் பேசலாம். ஆமா, நம்ம இப்ப ஏத்தர் வந்து ரெடியா இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு மட்டுமே இன்னொரு 8 ல இருந்து 10 டிவைஸ் பக்கம் இருக்குதுங்க. ஆனா பொள்ளாச்சியில வந்து நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. இடம் ஃபியூச்சர்ல வரும்னு தெரியும். ஃபியூச்சர்ல வரும், சீக்கிரமா பண்ணா கொஞ்சம் இதா இருக்கும். அதான் ஒரு ஷோரூம் டெஸ்டேட் ஜோன் நாங்க போடுறேன்னு இருக்காங்க. அது போட்டாங்கன்னா கம்பல்சரி அது வந்துருந்தாங்க. அதுதான் மித்தபடி வேற ஒண்ணு இதுல வந்து பாத்தீங்கன்னா அது சார்ஜிங் பாயிண்ட் தான். அது ஒண்ணு இப்ப இந்த ஸ்டைல் எடுத்துட்டு ஈஸியா இருக்குது. இப்ப இங்க இருந்து எடுத்துட்டா நம்ம சென்னை, சென்னை பெங்களூர், எல்லா பக்கம் இருக்கு, எங்க வேணா போலாம். ஆமா, இங்க பக்கமா இருக்கு ஒரு இதுலயே. ஆமாங்க, அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் டிஃபரன்ட்லயே இருக்குது. விஜயமங்கலத்துல இருக்கு, அதை விட்ட பெருந்துறையில இருக்கு. சரி, வேறபடி இதுல மைனஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேற இது வரைக்கும் நான் தொடச்சிட்டு இருக்கிற கலர் எங்கேயும் பேட் ஆன மாதிரியும் தெரியல. அதெல்லாம் வந்து ஆமா கலர் ஃபேட் இது வரைக்கும். ஆமாங்க, புது வண்டியாட்டு. சரிங்கண்ணா, நீங்க ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லுங்கண்ணா. எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க பெட்ரோல் வண்டி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்க போறாங்க. அது அவங்க ஒரு பயந்த மனநிலையிலே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது புது இது. அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் என்னென்னா இப்போ அதாவது எல்லாரும் விலை தான் பார்க்குறாங்க. அதாவது வண்டியும் எலக்ட்ரிக் வண்டி எடுக்கும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் விலையும் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி விலை கம்மியாக இருந்ததுன்னா வண்டியோட லைஃபோட இது வந்து கம்மியாயிரும். அதனால என்னன்னா நீங்கள் வந்து ரேட்டை பார்க்காதீங்க, வண்டி அதை எது எல்லாத்தையும் விசாரிங்க. எந்த வண்டி விசாரிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எது பெஸ்ட் போய் பாருங்க. ஆமாங்க, ஒரு மாசம் டைம் எடுத்துக்கங்க. தினமும் ஒரு ஷோரூம் போய் ஒரு 1/4 மணி நேரம் ஆமாங்க போயிட்டு இந்த வண்டி வேணும் அந்த வண்டி டெஸ்ட் ரைட் பாருங்க. டெஸ்ட் ரைட் வச்சிருக்காங்க, வண்டி ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்துட்டு எது பெஸ்ட்னு இது பண்ணுங்க. உங்க மனசுக்கு பிடிக்கிறது நீங்க வாங்குங்க. நான் வந்து இப்போ ஏத்தரே தான் வாங்குங்கன்னு நான் ப்ரொமோட் பண்ணல நான். ஆனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குனீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற குடும்பம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய செலவை கட்டுப்படுத்தலாம். நினச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம். ஒரு பயணத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னையே பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு ஆதியூரில் இருக்குதுங்க, நான் குணத்தூர் வரணும். இதே பெட்ரோல் வண்டியில் நான் வந்துட்டு குணத்தூரில் வந்து ஏதோ ஒரு பொருளை விட்டுட்டு போய் மறந்துட்டு போயிட்டுன்னு வைங்க, வாங்காமல் திருப்பி வர்றதுக்கு யோசிச்சு பார்த்தா அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டர் 30 ரூபா பெட்ரோல் மூயுமா அப்படிங்கிற மனநிலை இருக்கும். இதுவா சார்ஜ் இருக்கா, போகுமா வருமா, போகலாம், அவ்வளோதான். இந்த பயண சுதந்திரங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குள்ள காத்தடிச்சு ஸ்டாண்டு சாஞ்சிருச்சு. அதனால வந்து இப்போ நான் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதனால வந்து இப்போ எப்படின்னா பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெஸ்ட்டு தான். நீங்கள் என்னதான் கடைசியில் வந்து சார்ஜு அதாவது கரண்ட்டு இல்லாட்டினா பெட்ரோல் எல்லாம் எந்த மெயின்டெனன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் கடைசி சர்வீஸ் செலவாவது மிச்சமாகும். இது நான் வந்து கேரண்டியாகவே சொல்லுவேன். கடைசி சர்வீஸ் செலவாவது நீங்கள் மிச்சமாகும். அப்புறம் இது 5 இயர்ஸ் வாரண்டி தர்றாங்க. அதில் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட்டரி பேக்கப் ஒரு 70-80% வந்து கன்டினியூ பண்ணலாம். இல்லாட்டினா முன்ன போனால் ஒரு இது அமௌண்ட் வந்து பேட்டரிக்குண்டானது வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து நல்லா இது பண்ணலாம். பொதுவாக நீங்கள் வண்டி இப்போ எடுக்கிறனா நீங்கள் அதாவது இது மட்டும் நீங்கள் எல்லாம் எல்லா வெஹிக்கிளையும் செக் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வரப்போகுது, அதை பாருங்கள். எது பெஸ்ட்டாக இருக்குதோ அது தகுந்த மாதிரி எடுங்க. ஓகே, நம்மளை வந்து இப்போ பேர் சொல்லாமா அருண் மாதிரி? ஓகேண்ணா, சொல்லுங்க. ஓகேவா, நம்ம யாரு ஃப்ரெண்டு பக்கத்துல, நான் குன்னத்தூர், அவர் ஆதியூர், நம்ம ஃப்ரெண்டு அருண் தான். அவர் தான் இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன வண்டியை நான் வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு வீடியோ எடுக்கும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன். இப்போ எல்லாரும் என்னோட இது என்ன, எல்லாரும் வந்து எந்த வண்டி இருந்துச்சு இதுன்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட உடம்பு வந்து
மெயின்டைன் பண்ணணும் கம்பல்சரி. அதாவது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இதே நான் சொல்கிறேன்னு இதை எடுத்துக்காதீங்க. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பல்சரி வேணும், அதேமாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸு கம்பல்சரி அவசியம். எப்படி வண்டிக்கு லைசன்ஸு இன்சூரன்ஸ் தேவையோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி முக்கியம். கரெக்ட். ஏன்னா நம்ம நம்பி ஃபேமிலி இருக்காங்க, அதனால் எல்லோரும் வந்து ஹெல்த்தும் பார்த்துங்க, அதே சமயத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸில் போட்டு வச்சுங்க, நல்லது. ரைட்ண்ணா, ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் அட்வைஸ் கொடுத்ததுக்கு. ஆமாம், ஓகேண்ணா. ஓகேண்ணா, பாய். பாய், தேங்க்ஸ் ஃபார் த டைம். ஓகேங்க, ஓகே வரேங்க அருண். பாய்ண்ணா. பாய்.